நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதுவரை தாங்கள் கண்டது மனம் உருகிய சதியின் வேண்டுதலுக்கிணங்கி சிவபெருமான் காட்சியளித்தார். அனைவரும் கூடியிருந்த அவையில் சிவனை அவமதிக்க துணிந்தார் தக்ஷ மகாராஜா. அகண்ட இந்த உலகில் தான் ஒருவன் தான் உயர்ந்தவன் என்று தன்னையே பறைசாற்றிக் கொள்கிறார். ஆனால் மகேஸ்வரனோ அது தக்ஷனுடைய அகந்தை என்று எடுத்துரைக்கிறார். அகங்காரத்தை அழித்து விடு என்று அறிவுறுத்தி உலகில் தர்மம் எனும் பெயரால் ஆணவம் என்று தலை தூக்குகிறதோ அன்று அதை வேறறுக்க தான் தோன்றுவேன் என்றும் எச்சரிக்கிறார். தந்தையின் மானத்தை காப்பதற்காகத்தான் விஷ்ணு விக்கிரகத்திற்கருகில் சிவலிங்கத்தை வைத்ததாக சதி எடுத்துரைக்கிறாள். ஆனால் அதற்கு தக்ஷ மகாராஜாவோ 1,00,000 தாமரை மலர்களில் விஷ்ணுவின் நாமத்தை எழுதச் சொல்லி தண்டனை விதிக்கிறார். சதியும் அதை ஏற்றுக்கொள்கிறாள். தாம் எமக்களித்துள்ள தண்டனை மூலமாக ஒன்று மட்டும் தெளிவுபடுகிறது. தாம் இன்னமும் இந்த சதியை முழுமையாக நம்பவில்லை அல்லவா? இக்கணம் நான் வாக்களிக்கிறேன். தங்கள் மனம் கோணும்படி நான் நடக்க மாட்டேன். தவறு இழைத்தவருக்கு தண்டனை அளிக்காவிடில் இழைத்த தவறை அவர் எவ்வாறு புரிந்து கொள்வார்? ஒருவேளை புரிந்து கொள்ளவில்லை என்றால் தவறை எவ்வாறு திருத்திக் கொள்வார்? எனது ஆணைகளை நிறைவேற்றாவிடில் அதன் அர்த்தம் பிரஜாபதி தட்சிணானை என்னை அவமதிப்பதாகும். அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது என் மகளுக்கும் பொருந்தும். சதி என்னுடைய மகளாயிற்றே என்று அவளுக்கு நான் தண்டனை வழங்காமல் இருந்தால் தவறு இழைப்பவர்களுக்கு எவ்வாறு நான் தண்டனை வழங்குவேன்? தக்ஷ மகாராஜா, சதி செய்து தீங்கிழைத்தவன் தான் தவறு செய்தவனாகிறான். அறியாமல் செய்த செயல் எவ்வாறு சதியின் தவறாகும்? அவர்களது செயலுக்கு இவ்வளவு கடுமையான தண்டனை வழங்குவது அவசியம்தானா அரசே? காஷ்யப முனிவரே, அறியாமல் பேசுகிறீர்கள். இழைக்கப்படும் செயலில் தவறு இருந்தால் அச்செயல் அவசியம் தண்டனைக்குரியதாகிறது. தக்ஷ மகாராஜா சதிக்கு தண்டனை அளித்து தமது நடுநிலையை வெளிப்படுத்தி இருக்கிறார். தங்களின் அபிப்பிராயத்தை நான் ஏற்கிறேன். அதற்காக பிருகு முனிவரின் அபிப்பிராயத்தை நான் எதிர்க்கவில்லை. சதி செய்த தவறால் கலங்கி நிற்கிறேன். இதில் வேறு சிலருக்கும் சம்பந்தம் இருக்கலாம். தக்ஷனின் ஆணைக்கு விரோதமாக செயல்பட்டு பகவான் விஷ்ணுவின் விக்கிரகத்திற்கு அருகே லிங்கம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. என்னுடைய மகளை பிரம்மையில் ஆழ்த்தி லிங்கத்தை பிரதிஷ்டை செய்யும் தைரியம் எங்கு சிலருக்கு ஏற்பட்டிருக்கிறது? என் மகளை விட அதிக தண்டனை பெற வேண்டியவன் அந்த சிற்பி அல்லவா? என்னுடைய தான தர்மங்களை ஏற்று வாழ்கின்றவன் பிரஜாபதி தக்ஷனிடம் விசுவாசத்தை காட்ட வேண்டியவன் சிவனிடம் காட்டிவிட்டான். என் மகளுக்கு தண்டனை வழங்கியது என்னை பொறுத்தவரை சரியாகும். அடுத்து சிற்பிக்கு தண்டனை வழங்குவேன். என்னுடைய இந்த முடிவை
தடுத்து பேசும் அதிகாரம் இந்த அவையில் எவருக்கும் கிடையாது. அமைச்சரே, வணங்குகிறேன் அரசே. சிற்பி தான் செய்தது தவறென்று ஒருவேளை உணர்ந்திருந்தால் அவன் உயிரோடு இருக்க சாத்தியமில்லை. ஒருவேளை உயிரோடு இருந்தால் என்னுடைய அவைக்கு துரோகியான அவனையும் அவனை சார்ந்தவர்கள் அனைவரையும் இழுத்து வாருங்கள். உத்தரவு மகாராஜா. இப்படி ஒரு முடிவை எவ்வாறு எடுக்க துணிந்தாய்? என் வாழ்வில் ஒருவனை நான் என்னுடைய விரோதியாக பாவிக்கிறேன் என்று எவ்வாறு நீ மறந்தாய்? சிவனை பற்றி நான் உன்னிடம் கூறாமல் இருந்ததற்கு காரணம் அவனை பற்றி நீ அறியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். சிவனெனும் அந்த நாமம் உன் சிந்தையில் எழக்கூடாது என்று எண்ணியிருந்தேன். நீ செய்த தவறுக்கு பரிகாரமாக இப்போது என்ன செய்ய போகிறாய்? அவையோர் முன் அவமானப்பட்ட பிறகும் தந்தை உன்னை தட்டி கொடுப்பார் என்று எண்ணினாயா? லிங்கத்தை அங்கு ஸ்தாபித்து தந்தையின் மானத்திற்கு நீ பங்கத்தை விளைவித்து விட்டாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ எதற்காக இங்கு வந்திருக்கிறாய்? தயங்காமல் கூறு. கூற வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் கூறும் வார்த்தைகளை கேட்பாரில்லையோ என்று தோன்றுகிறது. என் வார்த்தைகளை கேட்பது பிரஜாபதியாக இருந்தால் அவர் இந்த மனுவின் புதல்வியான பிரசூதி மேல் இரக்கம் காட்ட வேண்டும். ஒருவேளை என் வார்த்தைகளை கேட்பது என் சுவாமியானால் ஒரு மனைவியாக, ஒரு தாயாக என் வேதனையை புரிந்து கொள்ள வேண்டும். மனுவின் புதல்வி பிரசூதியாக இருந்தால் அவள் பிரஜாபதியின் நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டும். என் மனைவியாக இருந்தால் அவள் அனுபவிக்கும் வேதனைகளை இந்த கணவனும் அனுபவிப்பான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அவச்செயல் செய்யும் அந்த சிவனை தவத்தால் இந்த யுத்தத்தில் நான் வெல்ல வேண்டும். என்னுடைய இந்த முயற்சியில் உடுக்கை கொண்டவனை ஒடுக்க அனைவரும் உடன் இருக்க வேண்டும். தங்களின் வார்த்தைக்கு நான் மறுவார்த்தை என்றேனும் பேசியுள்ளேனா சுவாமி? ஆனால் ஈன்றெடுத்த மகள் வேதனையில் வாடுவதை பார்ப்பதற்கு என்னால் இயலவில்லை. அதை நான் அறிவேன். உன் மகள் மீதுதான் உனக்கென்றும் கவலை.
தங்களுக்கு கவலை இல்லையா சுவாமி? சதி செய்த தவறுக்கு அவளுக்கு தண்டனை அளித்து மனம் கலங்கும் தங்கள் நிலை எனக்கு புரியாமல் இல்லை சுவாமி. தாம் அவள் மீது உயிரையே வைத்துள்ளீர்கள். ஆனால் அவளும் தங்களைப் போன்றே குணம் கொண்டவள், பிடிவாதக்காரி. தங்கள் இருவர் பிடிவாதத்திற்கு இடையிலும் இருதலை கொல்லி எறும்பாக நான் வாடுகிறேன். அரியணையில் விற்றிருந்த அரசாளும் ஒருவன் ஹரியின் பெயரால் வாழ்வில் நெறி தவறாதிருந்தால் அவனுடைய பிரஜைகளும் அறநெறி தவறாது வாழ்வர். அவையினர் அனைவர் முன்னும் அவமானம் கொண்டேன். இருப்பினும் ஆனந்தம் கொள்கிறேன். என்னுடைய மகளான சதி அந்த பிராயச்சித்தத்தை ஏற்று தான் பிரஜாபதி தக்ஷனுடைய புதல்வி என்று இன்று நிரூபித்து விட்டாள். தந்தையின் மானத்தை புதல்வி காத்தாள் என்பதற்காக இந்த பிரஜாபதி தக்ஷன் மனமாற பெருமிதம் கொள்கிறான். என்ன நேர்ந்தது பிருகுமுனிவரே? தங்கள் கவலைக்கு காரணம்? யாரின் வருங்காலத்தை எண்ணி பார்க்கிறீர்கள்? சதி மற்றும் அரசரின் எதிர்காலத்தை. என்ன அறிகுறி தெரிகிறது? இருவரின் எதிர்காலத்தை கற்பனை செய்து பார்க்கும்போது மனமானது கலங்குகிறது. இவ்விருவரின் விஷயத்திலும் விதிகளை மாற்றும் வழிகளை ஆலோசித்தாக வேண்டும். தாம் ஜோதிட சாஸ்திரம் கற்றறிந்த ஒரு மகரிஷி, ஜகத்தினருக்கு ஜாதகம் அமைத்தவர், விதி வழியில் அனைவரும் நடக்க வேண்டும் என்று கூறுபவர். அப்படிப்பட்ட தாமே விதியை மாற்றும் வழியை தேடுகிறீர்கள். ஏன் தேடக்கூடாது? வருகின்ற காலம் விவகாரமானால் அதை நம் இச்சாசக்தி வாயிலாக மாற்றி அமைக்கும் சக்தி அனைத்தும் நம்மிடம் குறைவின்றி இருக்கின்றது. எப்பாடுபட்டாவது பிரஜாபதி தக்ஷரை நாம் இக்கட்டிலிருந்து விடுவித்தாக வேண்டும். இருப்பினும் சப்த ரிஷிகளில் இதுவரை எவரும் விதிகளை மாற்றி அமைத்தது கிடையாதே மகரிஷி. வரவிருக்கும் தீங்கை கரம் கூப்பி ஏற்பவன் சாதாரண மனிதனாவான். மகரிஷிக்கும் மனிதனுக்கும் வேறுபாடுகள் பல உள்ளன. மகரிஷி, விதியை வெல்லும் வழி என்று ஒன்று இருந்தால் அது இறைவனிடம் பூரணமாக சரணடைவது. ஆனால் புவியில் சிலரோ தாமே இறைவன் என்ற அகந்தையில் வாழ்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களின் நிலைமையை மாற்றி அமைப்பது எவ்வாறு? சந்தேகம் ஒன்று தோன்றுகிறது. தாம் பிரஜாபதி தக்ஷரோடு இணைந்தவரா இல்லையா? இந்த பிருகு பிரஜாபதி தக்ஷராஜனுக்கு நிறைமனதோடு துணை நிற்பவன். எந்த நிலையிலும் அவரை நிந்தைகள் நெருங்காமல் ரட்சிக்க நினைப்பவன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
இவை அனைத்தும் தேவையா சதி? செய்த தவறுக்காக தந்தையிடம் மன்னிப்பு கேட்டிருக்கலாம் அல்லவா? பிராயச்சித்தம் செய்கிறேன் என்று கூறி எதற்காக இவ்வாறு நாடகம் ஆடுகிறாய்? அனைவரின் முன்னும் தந்தையை ஒருமுறை தலைகுனிய வைத்ததே போதும். ஏன் இவ்வாறு கூறுகிறீர்கள் அக்கா? நேர்ந்த தவறுக்காக பிராயச்சித்தம் செய்வேன் என்று தந்தையிடம் இவள் வாக்கு தந்திருக்கிறாள். அது எவ்வளவு கடினமான ஒன்று. அவையில் நேர்ந்த கொடுமையை கண்டு அனைவர் முன்னும் அரசர் தலைகுனிந்தார். நீ எடுத்துக்கொண்டிருக்கும் இந்த பணி ஒருவேளை நேரத்திற்கு முடிக்கப்படவில்லை என்றால் என்ன ஆவது? ராஜ்யமாளும் அரசர் அதனால் அனுபவிக்கும் வேதனைகள் தான் எத்தனை. அக்கா, சதியிடம் ஏன் இவ்வாறு கோபம் கொள்கிறீர்கள்? இன்னும் இவள் பிராயச்சித்தத்தை தொடங்கவே இல்லையே. பிராயச்சித்தம் அது நடக்காத ஒன்று. சுகபோகத்தில் வாழ்ந்த நமது சதி இப்பணியை நிறைவேற்ற முடியும் என்கிறாயா? உணவு உறக்கமின்றி இவளால் இருக்க முடியும் என்கிறாயா? விஷ்ணுவின் நாமத்தை எழுத தாமரை பூக்கள் எவ்விடம் கிடைக்கும் இவளுக்கு? அரண்மனையை சுற்றியுள்ள அனைத்து இடங்களில் இருந்தும் தாமரை மலர்களை இங்கு தருவித்தால் கூட அது அதிகபட்சமாக எண்ணிக்கையில் 20,000-ஐயும் தாண்டாது. எங்கிருந்து லட்சம் தாமரை பூக்கள் கிடைக்கும்? இந்த பிராயச்சித்தம் தோல்வியில் முடியப் போகிறது. இவள் தன்னுடைய பிடிவாத குணத்தினால் தந்தையிடம் வாக்கு தந்திருக்கிறாள். அறிந்துதாம் யாம் வாக்களித்தோம். ஆனால் அந்த வாக்கினை எவ்வாறு நிறைவேற்றுவேன் என்றுதான் இன்னமும் யாம் அறியேன். இது இறைவன் எமக்கு தந்திருக்கும் பரீட்சை. தந்தை இக்கணம் இருக்கும் நிலைமையை எண்ணி யாம் மிகவும் வருந்துகிறோம். இனிமேலும் யாம் தந்தையை தலைகுனிய விடப் போவதில்லை. ஏதேனும் காரணத்தால் இப்பிராயச்சித்த பணியை யாம் முடிக்காவிடில் பெற்றவரின் முகம் வேதனையில் வாடும் முன் பிராணத்தை விடுத்து மண்ணில் வீழ்வேன்.